இல்லாமல் இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தரம் தான் அதில் பதிவு பண்ணுறேன். ஏன் அவங்க தானே எதிர்த்து அட்டண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரம் வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னென்ன இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தரும் என்ன நன்றி அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலுரைக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும் உட்காருங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை. மாண்புமிகு பாருங்க, நான் மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் அவர் உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியுது? அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்லுங்க. அவை முன்னவர் அவர்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களே, அவை நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர் மாண்புமிகு பேரவை அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற என்ன விஷயம் என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்ல. ஆகவே அவர் இல்ல ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. மாண்புமிகு இருங்க, நான் சொல்லி இதை முடிவு சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர் பேசிய உடனே நான் சொன்னேன், வேறு கட்சியில் எந்த ஆளுங்கட்சி பொறுப்பில் அமைச்சராக உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க, உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க. உங்க 2 பேரையும் கேட்கிறேன், இல்ல உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், உங்க 2 பேரையுமே கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பல முறை சொல்லிவிட்டு 2 பேரும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க. அவர் நன்றி உங்களை பத்தி நன்றி நினைவுகள் என்று சொன்னவன் என்ன சொன்னேன், அங்கே இருந்து இங்கே வந்தாலும் கூட தன்னை ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையான்னு நான் கேட்டேன். அதோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. நீங்க திரும்ப அவரை பற்றி நீங்கள் பேசிய அந்த குறிப்பை நான் இப்போ அறைக்கு சென்ற உடனே திருப்பி நான் படித்து பார்ப்பேன். தேவையற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் அதோட விடுங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 1:30 மணிக்குள்ள அவையை முடிப்பதாக சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இது என்னுடைய கன்னி உரை அல்ல, வன்னி உரை. ஆகவே இந்த வன்னி உரைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அனுமதி கொடுக்குமாறு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் தமிழ் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே, உன் சீரிழமை திறம்புயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் அவருடைய வரிகளில் என்னுடைய அன்னை தமிழுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் மெலிந்து கைகால் வளைந்து கவலையுற்றாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், எந்தன் தமிழ் வளர்க்க வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், மன்னன் வளர்த்த தமிழ் மகளை தொட்டு வளர்ப்பேனா என்று சொன்ன உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவருடைய வழிகளிலே தமிழ் மகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்ற வள்ளுவருடைய குரலுக்கேற்று நேர்மையும் நெஞ்சுறுதியும் சொல்லில் நீதியும் நியாயமும் நடுநிலையும் கொண்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல், மீக்கூறும் மன்னன் நிலம் என புகழ்பட மக்களாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மேனாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நன்றி வணக்கம், நன்றி கலந்த வணக்கம் என்று சொல்வார்கள். இப்பொழுது அந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 1/2/2008 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உரையாற்றும் போது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 11/10/2007 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு என்பவர் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டு காவல்துறையின் கியூ பிரான்ச் போலீஸ் அவரை கைது செய்தது. குற்றச்சாட்டு என்னவென்றால், விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு உதவி புரிவதற்காக அவர் ஸ்டீரிங் வீல்ஸ், ப்ராப்ளர்ஸ் போன்ற ஹைஸ்பீடு போட்ஸ்களை, உதிரி பாகங்களை பெற்று விடுதலை புலிகளுக்கு சப்ளை செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்த போதிலும் ஒரே நாளுக்குள் அவரை ஜாமீனில் வெளியே விடப்பட்டார். பின்னர் 25/1/2008 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு காவல்துறையினர் எப்படி அனுமதி அளித்தார்கள் என்பதுதான் கேள்வி. இந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாகவே விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பல கருத்துக்களை சொன்னார். அதை பற்றி பலர் இங்கே பேசியிருக்கிறார்கள். என்ன சொன்னார் என்பதை அனைவரும் பத்திரிகைகளில் படித்தோம், அனைவருக்கும் தெரியும். அதன் பின்னர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. இந்த சட்டமன்றத்திலும் பல கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இதை பற்றி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பேசினார்கள். திருமாவளவனை கைது செய், வன்னியரசை கைது செய் என்று இந்த அவையிலே கோஷம் எழுப்பப்பட்டது என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்னை கைது செய்ய வலியுறுத்திய இதே சட்டப்பேரவையில் என்னை அமர வைத்து அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அமைச்சராகவும் அமர வைத்த என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் அங்கிருந்து எதுவும் பேசாதீங்க. உட்காருங்க. இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்மா என்று நான் சொல்கின்றேன். இதை சாத்தியப்படுத்தி இது பானை அல்ல பட்டத்து யானை என பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கு எமது நன்றி மலர்களை அவருடைய காலடியில் நான் சமர்ப்பிக்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றிக்கு பாடாற்றிய எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள், தொகுதி பொறுப்பாளரும் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளருமான தகடூர் தமிழ்ச்செல்வன், திண்டிவனம் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் திரு மலைச்சாமி,
மற்றும் தோழர்கள் கவிஞர் சேரன், திலீபன், நாவரசு, திண்டிவனம் சாக்கடிஸ், மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் வெற்றியை விட வன்னியரசு வெற்றிதான் முக்கியமானது என எனக்காக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு என்னுடைய வெற்றிக்கு பாராட்டிய திமுகவினுடைய இளைஞரணி தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எமது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க